சாய்க்கு இடமில்லா தற்பரராய் தாழ்மை கொண்டு தொழுவம் வந்துதித்தார். தலை சாய்க்கு இடமில்லா தற்பரராய் தாழ்மை கொண்டு தொழுவம் வந்துதித்தார். பரலோகிலிடம் தரவே பரிவாக மகனானார். பார்ப்புகழ வந்துதித்தார் மண் மீதிலே. பரலோகிலிடம் தரவே பரிவாக மகனானார். பார்ப்புகழ வந்துதித்தார் மண் மீதிலே. எம்மை தேடி வந்தார் நம் இயேசு ராஜா. தரணியை மீட்க மனுவாகினார். எம்மை தேடி வந்தார் நம் இயேசு ராஜா. தரணியை மீட்க மனுவாகினார். களி கூர்ந்து மகிழ்வோம், துதி பாடி துதிப்போம், சொல்லிடுவோம் நல்ல செய்தி. தூய நேசர் வந்துதித்தார். சொல்லிடுவோம் நல்ல செய்தி. தூய நேசர் வந்துதித்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. தியானத்திற்கான தலைப்பு பிறப்பும் கலக்கமும். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். மத்தேயு 2:3. சில சமயங்களில் நல்ல செய்திகள், எதிர்பார்த்திருந்த செய்திகள் கூட திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் உண்டு. புதிய முதலாளி வருவார் என்று தெரிந்திருந்தும் எதிர்பார்த்திருந்தவர்கள் கூட எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் வந்துவிட்டார் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கிற சுய சந்தோஷங்களில் லயித்திருக்கிற ஊழியர்கள் என்ன ஆவார்கள்? மகிழுவார்களா, கலங்குவார்களா? ஒரு குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சியா, கலக்கமா? எருசலேமிலோ கலக்கம். இது ஏன்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் திடீரென வந்து விசாரித்த போது ஏரோது திகைத்தது நியாயமே. ஏனெனில் அவன் ரோம அரசினால் யூதருக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டவனும் பாதி யூதனும் தாவீதின் வம்சத்தை சேராதவனுமாயிருந்தான். மேலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து யூதேயா புறப்படுவார் என்ற தீர்க்க தரிசன வாக்கியத்தை யூத தலைவர்கள் உறுதிப்படுத்திய பின்னர் ஏரோதுவால் கலங்காமல் இருப்பது எப்படி? ஏரோது தனது ராஜஸ்தானத்தின் நிமித்தம் கலங்கினான் என்றால் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்த யூதருக்கு ஏன் கலக்கம்? ஒரு வீரனாக ரோம ஆட்சியிலிருந்து தங்களை விடுவித்து ஒரு தனி ராஜ்யத்தை அமைத்து தருகின்ற ஒரு அரசியல் புரட்சியாளராகவே அவரை யூதர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இப்படி இருக்க அவர்கள் கேட்ட செய்தி அவர்களை கலங்கடித்ததில் ஆச்சரியமில்லை. நடந்தது என்ன? ஏரோது தன் ஆசனத்தை தக்க வைக்க தன் ஆட்சியின் கீழ் இருந்த குழந்தைகளையே கொன்று குவித்தான். இதுதான் இறுதி நாளிலும் நடக்குமோ? முன் அறிவித்தபடி இயேசு வந்தது போலவே முன் அறிவித்திருக்கிறபடி தம்முடையவர்களை சேர்த்து கொள்ள இயேசு ஆகாயத்தில் வருவதும் அந்தி கிறிஸ்து உலகில் ஆட்சி செய்வதும் இறுதி அழிவும் நியாய தீர்ப்பும் நிச்சயம். ஆனால் இவற்றை குறித்து சிந்திக்கவே முடியாதபடி சாத்தான் மனித இருதயங்களை உலக இச்சைகளாலும் குழப்பங்களாலும் நிரப்பியிருக்கிறான். உலக தலைவர்களோ இருமாப்பாயிருக்கிறார்கள். மறுபக்கத்தில் வருகையை விசுவாசிக்கிறவர்கள் மெய்யாகவே இயேசுவின் வருகையை சந்திக்க விழிப்புடன் இருக்கிறார்களா? ஆயத்தமாய் இருக்கிற எவரும் அந்த திடீர் வருகையை குறித்தோ தங்கள் மரண நாளை குறித்தோ கலங்க மாட்டார்கள். வருகிறவர் ஒரு குழந்தையாகவோ ஒரு புரட்சியாளராகவோ அல்ல, ராஜாதி ராஜாவாக நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவது திண்ணம். அன்று இயேசு பிறந்த செய்தி கேட்டு அன்றைய தலைவரும் மக்களும் கலங்கினர். இன்று அவர் வருகிறார் என்ற செய்தி நமக்கு ஆனந்தத்தை தருகிறதா, இல்லை அலட்சியமா? அல்லது ஆயத்தமில்லாததால் நமக்கும் கலக்கமா? ஜெபம் செய்வோம். மீண்டும் வரப்போகிற எங்கள் கர்த்தாவே, 2ஆம் வருகையை தகுந்த ஆயத்தத்தோடு எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்க கிருபை செய்யும். ஆமேன்.